டெத் பெனால்டி டாக்ட்ரின், மரண தண்டனை கோட்பாடு கொள்கைகள் என்ன வேணாலும் சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2 வழக்குகளுக்கான தீர்ப்பு வந்தது. ஸோ அந்த வழக்கில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன, ஸோ அந்த வழக்குகளின் தீர்ப்பிலானது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. இந்த டெத் பெனால்ட்டி குறித்தான அந்த விவாதம், அந்த வழக்கு என்ன, எதனால் அந்த விவாதம் ஏற்படுத்துச்சு, அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கடந்த 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ஜேக்கர் மெடிக்கல் காலேஜ் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு மர்டர் கேஸ், ஒரு ட்ரெயினி டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மர்டர் கேஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க ப்ரூட்டலாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. நாடு முழுவதும் அது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த கேஸில் சஞ்சய் ராய் அப்படிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். நிறைய எவிடன்ஸ்லாம் அவருக்கு எதிராக இருந்ததுனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அவருக்கு தீர்ப்பு வெளியே வந்தது. கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸ் ஆனது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிறது கிடையாது, நாட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். அதனால் இவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா என்ன? இந்த ஆயுள் தண்டனையை தான் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லுவாங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்க, அப்படி ஒரு கொடூரமான ஒரு கேஸுக்கு அந்தளவுக்கு குற்றம் பண்ண ஒருத்தருக்கு கட்டாயம் மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு, ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இது நீங்கள் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்திருக்கு. நிறைய பேர் போராடி இருக்காங்க, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இதே நேரத்தில் ஷரண்ராஜ் மர்டர் கேஸ்னு ஒரு கேஸுங்க. இதுவும் கொல்கத்தாவில் நடந்தது. இது கேரளாவில் நடந்த ஒரு கேஸுங்க. இதுவும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேஸ் தாங்க அது. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, 2022 அக்டோபர் 14 கிரீஷ்மா அப்படிங்கிறவர் தன்னுடைய காதலருக்கு ஷரண்ராஜ் அவருக்கு ஸ்லோ பாய்சனை கொடுத்து, அந்த ஜூஸில் ஸ்லோ பாய்சன் கொடுத்து 11 நாட்களில் அவருடைய ஆர்கனானது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆக வகையில் அவர் இறங்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ இந்த கேஸில் நைட்டிங்கரா கோர்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ட், சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், தவறாக நினச்சிக்காதீங்க. அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்லி அவருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா என்ன? மரண தண்டனை. ஸோ பாருங்கள், 2 கேஸுக்குள்ள முரண்பாடுகளை பாருங்கள். ஒரு ட்ரெயினி டாக்டரை நைட் டைமில் ஒருத்தர் அந்தளவுக்கு ப்ரூட்டலாக ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கேட்கும்போது எவ்வளோ நமக்கே ஒரு பதவிப்பாக இருந்தது. ஆனால் அந்த குற்றவாளிக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய காதலுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, எந்த குற்றங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா? ஸோ இது கொடூரமான தண்டனையாச்சே, இது கடலில் இது ரொம்ப கொடூரமானதாச்சே அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லையா? ஸோ இதை பற்றி தான் நம்ம கிளாஸ். இதனால தான் நாடு முழுவதும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மகிட்ட போதுமான கிளாரிட்டி இல்லையோ அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பியிருக்கு. சரி, இந்த இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது சார தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். ஒரு கேஸுக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், 1972 ஜக்மோகன் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு கேஸுங்க இது. ஸோ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஒரு பெட்டிஷனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையில், ஸோ பாருங்கள், ஜக்மோகன் அவருக்கு டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜக்மோகன் பாருங்க. ஸோ இந்த கேஸில் 1972 இந்த ஜக்மோகன் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும்போது பெட்டிஷனர் என்ன சொல்கிறாரு, ஸோ இந்த டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்லுது. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஒப்பீனியன் சொல்லுது. ஸோ இதை வயலேட் பண்ணுது. அதனால் இதுக்கு ஒரு கரெக்டான கிளாரிட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பெட்டிஷனர் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை, இதன் பிறகு இந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, இந்த ரைட் டு லைஃப் அண்டு லிபர்ட்டி சொல்லுது இல்லையா? ஸோ அதை நாங்கள் அதை பாதிக்காத வகையில் எங்களுடைய தீர்ப்புகளை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை அஃபர்மெண்ட் பண்ணுற வகையில் நாங்கள் தீர்ப்புகளை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அது ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த கேஸ்லேயும் சரியான கிளாரிட்டி இல்லை. அப்புறம் 1980 பச்சன் சிங் வித் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது, சுப்ரீம் கோர்ட்டில் வருது. ஸோ அந்த நேரத்தில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. அதாவது ஒரு தண்டனைக்கு ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை அப்போ தான் கொண்டு வராங்க. எப்போ 1980. ஸோ எக்ஸாம்ஸில் கேள்வியே வரலாம், இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின் அப்படிங்கிற இந்த டாக்டரினை எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த கேஸில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த இயரை கேட்கலாம். அதே சமயத்தில்
எந்த ஆர்டிக்கிளை நாங்கள் வயலேட் பண்ண மாட்டோம், அதை வந்து சார்ந்து நாங்கள் கொடுக்குறோம், ஆர்டிகல் 21 அப்படிங்கிற அந்த விஷயங்களும் இங்கே வரலாம். அதன் பிறகு மச்சி சிங் விசிஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிறது 1981 ஒரு கேஸ் ஒன்று வருதுங்க. இந்த கேஸில் தான் இது சொல்லிட்டாங்க இல்லையா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற அந்த டாக்டரின் பற்றி சொல்லிட்டாங்க இல்லையா. இருந்தாலும் இது இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒரு 5 கிரைட்டீரியா வந்து கொடுக்குறாங்க, இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், ஒரு கேஸில் ப்ரூட்டாலிட்டி ஆஃப் கிரைம், அந்த 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 செயலுடைய அந்த குற்றத்துடைய கொடூரத்தை பேஸ் பண்ணி. ரெண்டாவது டிப்ரைவ்டு மோட்டிவ், என்ன மோட்டிவ்ல அவர், அந்த காரணம் என்ன, எந்த குற்றத்தை எந்த காரணத்துக்காக அவர் செஞ்சார். சோஷியலி அப்ஹரண்ட் நேச்சர், சமூகத்தில் ஒரு வெறுக்கத்தக்க வகையில் ஒரு செயலாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு அது மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அதன் பிறகு மேக்னிடியூட் ஆஃப் கிரைம், ஒரு குற்றத்துடைய அளவு என்ன, விக்டம்ஸுடைய வல்னரபிலிட்டி, எந்த அளவுக்கு விக்டமானவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த 5 டாக்டரினில் நாம் மரண தண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த 5 விஷயங்களுமே இந்த கொல்கத்தா மர்டர் கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், ப்ரூட்டாலிட்டி ஆஃப் கிரைம், அதை கேட்கும்போது நம்மளுக்கே இவ்வளோ மாதிரி ஒரு மனசே ஒரு மாதிரி பதபதிக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு கொடூரமாக அவங்க ரேப் பண்ணி கொலை பண்ணியிருந்தாங்க, அது வந்து நமக்கு அது கேட்கும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருந்துச்சு. எல்லாமே அதில் இருந்தாலும் ஏன் அவங்கள அந்த அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வந்து கொடுக்கல, டெத் பெனால்ட்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுதா இல்லையா. ஸோ முன்னாடி பாருங்கள், 1983க்கு முன்னாடி என்னாச்சு, இந்த செக்ஷன் 303 வந்து இருந்தது ஐபிசியில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு குற்றம் நடக்குது, ஒருத்தரை கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு கட்டாயம் வந்து டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் ஒரு கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா உடனே அவருக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு நியூஸ் அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 அது வயலேட் பண்ணுது. ஸோ அதனால் அது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குதுன்றதுனால அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது எல்லா கேஸுமே செக்ஷன் 302 வருது. இது என்ன சொல்லுது, ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்லை டெத் பெனால்ட்டியோ எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த டெத் பெனால்ட்டி கூட மேலே சொன்ன இந்த 5 கிரைட்டீரியாவில் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ 5 கிரைட்டீரியாவும் இந்த கொல்கத்தா கேஸில் அப்ளை ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வந்து தரல. அப்போது இந்த டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற இந்த டாக்டரினில், இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற இந்த டாக்டரின்லேயோ போதுமான கிளாரிட்டி நமக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இந்த 2 தீர்ப்புகளும் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டெத் பெனால்ட்டி குறித்தான இந்த முடிவுகளில், இந்த டாக்டரினில் என்ன தெளிவுகள் நீங்கள் கொண்டு வரலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது குறித்து கருத்துக்கள் என்ன, இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணோம் இல்லையா, இந்த 2 தீர்ப்புகள் குறித்தும் நம்ம நாட்டில் இந்த டாக்டரின் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற டாக்டரின் குறித்தும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெக்மோகன் சிங் விசிஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கேஸில் அவர் பெட்டிஷனர் என்ன சொல்லியிருந்தார், எந்தெந்த ஆர்டிகல் வயலேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு கோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணாத வகையில் நாங்கள் தீர்ப்புகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரினை வந்து 1980 கொண்டு வந்தாங்க. 83ல் ஒரு 5 கிரைட்டீரியாவும் கொண்டு வந்தாங்க. இப்படிலாம் கிரைட்டீரியாவை கொண்டு வந்தாலும் இந்த 2 கேஸில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து இன்னும் நம்மக்கிட்ட போதுமான கிளாரிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்மளுக்கு எழுப்புது இல்லையா. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.